தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தெய்வீக கீர்த்தனையில் இன்று நாம் பார்க்க போவது திருமூலரின் திருமந்திரம். முதலாவது தந்திரம், பாடல் 42. இந்த பாடல் வரிகள் ஒவ்வொன்றும் நமக்கு தேன் சொட்டும் கனிகளாக இருக்கக்கூடியது. அந்த பாடல் வரிகள் நம் உள்ளத்திற்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியது. இதோ அந்த பாடல் வரிகள் வருகின்றன. போய அரண் தன்னை புகழ்வார் பெறுவது, நாயகனான் முடி செய்ததுவே நல்கும், மாயகம் சூழ்ந்து வர வல்லாராகிலும் வேயன தோளுக்கு வேந்தொன்றும் தானே. இந்த பாடலில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான வரிகள், 4 வரி சொல்லு. வேயன என்பதை கடைசியாக வச்சிருக்காரு. மாயன நாயகனும் அப்படின்றதெல்லாம் சொல்லும் பொழுது இந்த பாடல் வரிகள் ஒவ்வொன்றுமே நமக்கு புதைந்துள்ள ரகசியங்கள். இதை முடி செய்து அப்படின்றது, நல்கு அப்படின்னு சொன்னாவே நல்கும் அப்படி என்றால் நல்ல விதியை கொடுக்கக்கூடியது என்பது பொருளாகிறது. இந்த பாடல் வரிகள் இருக்கின்ற ஒவ்வொரு கருத்துக்களை நம்ம ஆழ்ந்து நிதானமாக பார்த்தோன்னா, இந்த தேவர் பிரானுக்கு அப்படி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதில் சிவபெருமான் தான் என்ற அகங்காரம் இல்லாத இருக்கிறவரை தான் அவர் போற்றி துதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அந்த தான் என்கின்ற அகங்காரம் இருக்கக்கூடாது. நாயகனாய், நாயகன் என்றால் சிவபெருமான். முடி என்பது மகுடம். இந்த மகுடத்தை யாரெல்லாம் காண முடியும்னா யாராலையும் பார்க்க முடியாது. இதில் அவர் ஒரு கதையை சொல்கிறார். எந்த கதையை சொல்கிறார்னா, அடிமுடியை காண முடியாதவன் சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் காண வேண்டும் என்று யார் யாரெல்லாம் புறப்பட்டு போனாங்க? திருமால் போனார். அதுக்கப்புறம் பிரம்மாவும் 2 பேருமா தேடி போனாங்க. 2 பேர் கண்ணுக்கும் தெரியல. இது தெரியாததுனால அத்தகைய யாரு கண்ணுக்கும் தெரியாதவன் அப்போ உருவமற்றவன். சிவபெருமான் உருவமற்றவராகத்தான் காட்சி அளிக்கின்றார் என்பதையும் இங்க சொல்றார் இவர். ஆக இந்த பாடல் நாயகனாய் அப்படி சொல்லி மாயகன், மாயகம் அப்படி என்பது அடுத்த வரியில சொல்றாரு. மாயகம் என்பது இந்த மாய வலை இருக்கு இல்லையா, மாய வலை என்பது இந்த சிலந்தியை பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சொல்லலாம். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதை தான் நம்ம சொல்லணும். இந்த மாய வலை என்பது எப்படி வலை அப்படின்னீங்கன்னா, இந்த சிலந்தியானது வலையை பின்னும் தன்னுடைய வாயில இருந்து சுரக்கக்கூடிய ஒரு திரவத்தை வச்சுட்டு தான் அதை அப்படியே என்ன பண்ணும், அதுக்குள்ளே தான் வாழணும் என்பதற்காக ஒரு வீடு கட்டுற மாதிரி அது கட்டும். அப்படி அந்த சிலந்தி வலை 8 பூச்சி இதெல்லாம் கூட சொல்லுவாங்க. இப்படி இதெல்லாம் இருக்கும். அந்த இதை வச்சு தான் நம்ம கணக்குலேயும் இதை கொண்டு வருவோம். அந்த போல் இங்கே சொல்லும்போது மாயக வலை அப்படின்றார். என்னன்னு கேட்டிங்கன்னா, மாயக வலையில் சிக்கிக்கிட்டாங்க மக்கள். அவங்களுக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. மக்கள் என்பது இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நமக்கு எதுவுமே தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? நல்லா நம்ம வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் அடுத்தவர் பாராட்ட உயர்ந்த நிலையில் இருக்கணும். அதாவது சொல்லுவாங்க சாதாரணமாக, ஒருத்தர் யாருமே நம்மளை பார்த்து கன்னத்தில் கை வைக்கலாம், அப்பா இப்படியா, மூக்கில் கூட கையை வைக்கலாம், ஆனால் வாயில் மட்டும் கை வைக்கக்கூடாது. அச்சா இப்படிப்பட்டவனா, இவ்வளோ மோசமானவனே இருக்கிறானேன்னு சொல்கிறபடி நம்ம வாழக்கூடாது. இப்படி ஒரு மனுஷன் வாழறானே, எதில்? செல்வத்தில், அறிவில், அது மட்டும் இல்லாத அவன் குடும்ப செழிப்பில், இதெல்லாம் இப்படி இருக்கானே அப்படி என்று வியந்து பார்க்கலாம். அந்த விரல், சுட்டு விரல் நம்முடைய கன்னத்தில் வைத்து ஆஹா அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா, சீ இப்படியா ஒரு மனுஷனா, இந்த 5 கரைகள் இந்த விரல்களும் நீட்டி சொல்லும்போது இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் இருக்கானே அப்படின்னு சொல்கிறபடி வாழக்கூடாது. இந்த மாய வலையில் நாம் அனைவரும் சிக்கி கொண்டு இருக்கிறோம். அப்போது நான் அடுத்தவன் புகழ்ந்து வாழணும்னா அந்த பொருட்செல்வத்தை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய உழைக்கணும்.
அப்படி உழைக்கின்ற பொழுது நம்ம என்ன செய்வோம்னா, பகலாக எவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம், எவ்வளவு கல்லாப்பெட்டிக்குள்ளே பணத்தை வைக்கலாம், எவ்வளவு செல்வங்களை வந்து வங்கி கணக்கில் போட்டு வைக்கலாம் என்பதை மட்டும்தான் கோடி கோடியாக இன்னைக்கு பார்க்குற ஒரு நிலை எல்லாம் பாருங்கள். பல மனுஷாள்கள் நம்ம விட உயர்ந்தவர்கள் சுவிட்சர்லாந்து பேங்க்லலாம் போட்டு அவ்வளோ கொள்ள பணம் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம சாப்பிட்றது ஜான் வயிறு, அதுக்கு தேவையான சாப்பாட்டை மட்டும் இருந்தால் போதும். உடுத்துவதற்கு நல்ல உடை. அந்த காலத்தில் இருந்தவங்களாம் அப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, நிறைவான வாழ்க்கை வந்தாங்க. இன்றைக்கி எதுக்கெடுத்தாலும் இஎம்ஐ, எளிமையாக எல்லாம் வீட்டுக்கு வந்தது. அந்த இஎம்ஐ கட்ட வேண்டும் என்பதற்காகவே நம்ம என்ன செய்கிறோம், ஓடி ஓடி உழைக்கிறோம். அந்த மாய வலையில் சிக்கிக்கிட்டு இருக்கோம். என்னைக்காவது ஒரு நாளாவது நம்ம எப்படி நம்முடைய உயிர் பிரிய போகுது, அப்படி பிரியும் பொழுது நம்ம உடல் எப்படி எங்கே போகும், உடல் நம்ம அடக்கம் பண்ணிடுவோம், இந்த உயிர் எப்படி மேலே பறக்கும். ஏன்னா மேலே இருந்து தான் கீழே வருகிறோம். அந்த நியூட்டன் விதியை ஒரு பொருளை எடுத்து மேலே போட்டோன்னா அந்த மேல் நோக்கி போனது மேலேயே தங்கிறது கிடையாது. மேல் நோக்கி போனவ எத்தனும் கீழ் நோக்கி தான் வருது இல்லைங்களா? அப்போ கீழே இருந்து மேலே போகும்பொழுது எதையெல்லாம் நம்ம எப்படி இருப்போம், அந்த எந்த இடத்துல போவோம், கண்ணுக்கு தெரியாத, அதாவது சொல்லுவாங்க பாருங்கள், கருட புராணம் என்பது ஒன்று இருக்குது. அந்த கருட புராணத்தில் நம்ம உயிர் எப்படியெல்லாம் போய் கஷ்டப்படுது, நல்லது செய்தால் எப்படி சந்தோஷப்படுது. இந்த ரெண்டு நிலையை கடக்கின்ற நிலையை, மாய நிலையிலிருந்து நம்ம விடுபட்டு ஒரு நாளாவது சிந்திச்சு இருக்கோமா அப்படின்னு பார்த்தோன்னா அது கிடையாது. எங்கே நம்ம பணம் சேர்க்கறது, எவ்வளவு நிலத்தை வாங்கி போடுறது, பேங்க்கில் எவ்வளோ போடுறது, இதை பற்றி தான் நம்ம சிந்திக்கிறோம். எத்தனை பேருக்கு நம்மளால் சாப்பாடு கொடுக்க முடிஞ்சது. நீ கோயிலில் போய் அவர் சொல்கிறாரு பாருங்க, புறம் போன பாடலுக்கு முன் பாடலாம் பாடியிருப்போம், புறம் செய்து. அப்போ புறம் என்பது என்னென்னா சடங்குன்னு சொன்ன பாருங்க. கோயிலில் எடுத்துகிட்டு போய் பணங்களை கொட்டுவதை விட, அந்த சுவாமிக்கு நம்ம செய்வதை விட, ஏழ்மையான மனிதனுக்கு ஒருவேளை சாப்பாடு போட்டிருக்கோமா, அவன் குளிரில் நடுங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரே ஒரு போர்வையை கொண்டு போட்டிருக்கோமா, இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து இருந்தால் நம்முடைய மாய வாழ்க்கையில் நாம் சிக்கி இருக்க மாட்டோம். அடுத்த வரியிலே சொல்லும் பொழுது அவர் சொல்லணும், வேற அந்த மூங்கில் போன்ற தோள்களை உடைய பெண் இருக்கா பாருங்க, அந்த மூங்கில் போன்ற தோளை உடைய பெண்ணினுடைய, அந்த பெண் யாரு, சிவபெருமானினுடைய தேவி பார்வதி தேவியினுடைய மூங்கில் போன்ற தோளினை உடைய அந்த இடபாகத்தை கொடுத்த சிவபெருமானை நாம் போற்றி வணங்கினோம் என்றால் நம்முடைய வாழ்வினிலே துன்பங்கள் இல்லை. ஏ மனிதா, இதை நீ புரிந்து கொள். ஏ மனிதனே, இதை நீ அறிந்து கொள். உன்னில் இருக்கின்ற கீழில் உள்ளோருக்கு உன்னால் முடிந்த சகாயங்களை செய். இந்த மாய உலகில் சிக்கிக்கொண்டு தவிக்காதே. எப்பொழுதுமே இந்த பிடியில், எப்படிப்பட்ட பிடி, சிவபெருமானினுடைய அடிமுடியை காணாத சிவபெருமானினுடைய நிலையை அறிய முடியாத மூர்த்திகளான யாரே, பிரம்மாவும் விஷ்ணுவும் காண முடியாத அந்த திருவடிகளை வணங்கி நீ வாழ்ந்தால், அவருடைய திருவடிகளை பற்றி கொண்டால் உன்னுடைய பிறவியாகிய துன்பங்களிலிருந்து விடுதலை பெறலாம். அதை நீ கடைபிடித்து அதற்கேற்ற வழியினை நீ தயார் செய்து கொள் என்று திருமூலர் சூட்சமமாக இந்த கருத்தினை இரகசியமாக நமக்கு விளக்கியிருக்கின்றார். எனவே இந்த மாய பிடியில் இருந்து சிக்காமல் விலகி சிவ நாமத்தை ஓதி அவன் அருளால் நல்வாழ்வினை பெறுவோம் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றி, வணக்கம்.